ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி. குரு வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய கிரகம். ஒரு வருடம் முழுவதும் ஒரு ராசியில தான் சஞ்சரிப்பாரு. அதாவது குரு எல்லாருக்கும் தேவையான, தேவையான என்ன, குருவோட காரகத்துவம். குரு தான் காசை கொடுக்கக்கூடிய கிரகம், தனக்காரகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி புத்திரக்காரகன், குழந்தைய கொடுக்கக்கூடியது. அதாவது என்னென்ன சுகம், செல்வங்கள், அனைத்து செல்வங்களையும் குரு கிட்ட, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு கிட்ட இருக்கிற வர கதிர்வீச்சு நம்ம லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் பட்டம்னா பாக்கியம். குரு பார்க்கக்கூடிய இடங்கள், அது எல்லாமே வளர. குரு எந்த இடத்த பார்க்க, 2ஆம் இடத்தை பார்த்தாருன்னா தனம் நல்ல அளவுக்கு வரும், பொருள் நல்ல அளவுக்கு ஈட்டுவாங்க அவங்க. அதே மாதிரி 1, 5, 9 திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் உட்கார போது உங்க லக்னத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்களை குறிக்கக்கூடியது. அந்த 5ல் இருந்தாருன்னா உங்க லக்னத்தை பார்ப்பாரு. லக்னத்தை பார்த்தாருன்னா, லக்னம்னா நீங்க, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, அது எல்லாம் குரு பார்த்தாருன்னா அதெல்லாம் ஒரு படி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்கும். இப்போ குரு உச்சமடைய போறார். அதுதான் இந்த சிறப்பு. குரு பயிற்சியோட சிறப்பே அதான். கடகராசியில குரு உச்சமடைவார். ஒரு வருடத்துக்கு உச்சமான குரு 5, அதாவது அவருக்கு பார்வை, சிறப்பு பார்வைகள் 3 பார்வைகள், 5, 7, 9. இந்த 3 பார்வைகள் குருவோட பார்வைகள், சிறப்பு பார்வைகள்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் பார்வையா விருச்சக வீட்டை பார்ப்பாரு. அதாவது விருச்சக ராசியை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா தன்னோட வீட்டை, தன்னோட ராசியை, மீன ராசிய குரு பார்ப்பாரு. இதுதான் தனி சிறப்பு. அந்த சனியை பார்ப்பாரு. மீனத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி ஏற்கனவே குரு வீட்டுல இருக்கிறதுனால அந்த அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. மேற்கொண்டு அந்த குருவோட பார்வையை, உச்ச குருவோட பார்வையை வாங்கும்போது இன்னும் அந்த சனி பகவான் தன்னோட கெட்ட சக்தி, அதாவது ஒளிக்கதிர், சனி கிட்ட வரக்கூடியது மனிதனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அந்த ஒளிக்கதிர் மூலியமா வருது. என்ன சனியோடதுன்னா மெதுவா, ஸ்லோவா, அதாவது சோம்பேறித்தனமா அந்த கதிர்வீச்சு, சனியோட கதிர்வீச்சு நமக்கு படும்போது சோர்வாக நம்ம உணர்வோம். சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. இன்னொன்று, சனியோட குணம் அதாவது தாமதம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் குள்ளநரித்தனம்னு சொல்லுவோம், வஞ்சக குணம், தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் சனியோட காரகத்துவம். இதெல்லாம் தான் சனி கொடுப்பாரு. அந்த காரகத்துவத்தெல்லாம் குறைச்சிப்பாரு சனி. இந்த குரு பார்வையினால, உச்ச குரு பார்வை இருக்கிறதுனால சனி தன்னோட ஆக்ரோஷத்தை குறைச்சிக்குப்பாரு. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியில நடக்கும். இப்ப இதனால என்னென்ன மற்ற ராசிக்காரங்கள்லாம், மற்ற 12 ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை. மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். மகர ராசிக்காரங்க இப்பதான் பாத சனி எல்லாம் நீங்கி கொஞ்சம் கொஞ்சமா முயற்சிகள், வளர்ச்சிகள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ மென்மேலும் அதை அடைய போறீங்க.
ஏன்னா குரு உச்சமாகி 7ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறார். இதனால அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. ஏதாவது ஒரு முயற்சிகள், அதாவது முயற்சிகள் வந்து பலிதமாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 3ல சனி இருக்கிறாரு. முயற்சிகளே எடுக்காம இருக்கிறீங்க. ஏன்னா தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம் 3ஆம் இடத்தை. இளைய சகோதரம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்துல 3ஆம் சனி பகவான் இருக்கிறதுனால அந்த இளைய சகோதரனால கருத்து வேறுபாடுகள், ஏதாவது முயற்சி பண்ணலான்னா வேணாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம், அதாவது தைரியம் இல்லாத தன்மைகள், அதெல்லாம் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால அது உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அதெல்லாம் வந்து முறியடிக்கக்கூடிய தன்மையில குரு உச்சமா இருந்து தன்னோட வீட்டையே பார்க்கிறாரு. மீன வீடு தன்னோட வீட்டையே உச்சமா இருந்து அந்த சனி பகவானையும் அந்த வீட்டையும் பார்க்கறதுனால முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள் உண்டு. இளைய சகோதரனால் இருந்து வந்த மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் நீங்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரம், 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், மூத்த சகோதரம், இளையதாரம்னு சொல்லுவோம். அண்ணன் அக்காள்கள் கிட்ட இருந்து ஆதாயங்கள், அனுகூலங்கள் கிடைக்கும். இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபங்கள், ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் உச்ச குரு பார்க்கறதுனால லாபங்கள் மென்மேலும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இன்னும் முதல் திருமணம் சரியில்லாம பிரச்சனையில முடிஞ்சு 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா 2வது மறுமணம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி ராசிக்கு 7ல இருக்கிறதுனால முதல் திருமணம், அதாவது திருமணம் வந்து ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அமையவே இல்லை, எப்பத்தான் அமையும் அப்படின்ற அமைப்புகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்கெல்லாம் குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் உச்சமா இருந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு தனி சிறப்பு தாங்க. நல்ல மனைவி, நல்ல கணவன் அமைவாங்க. நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். நம்ம கூட படிச்சவன் நல்ல நிலைமையில இருக்கிறான், நமக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இது வரைக்கும் ரொம்ப நாளமா கேட்டுட்டு இருந்திருப்பீங்க உதவிகளும். அந்த கிடைக்காத உதவிகள், நண்பர்கள் மூலியமா கிடைக்காத உதவிகள்லாம் இப்ப வந்து கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரும். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி அடிப்படையில துல்லியமா பார்க்கலாங்க. துல்லியமா வேணும்னா நம்ம கீழே நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கேட்டுக்கங்க. நன்றி, வணக்கம்.